வெல்கம் டு டெக்கு கேலக்ஸி உங்களை அன்போடு வரவேற்குது. ஐ எம் யக்கியோ. I am ஒரு பப்ளி. நாளைக்கு இல்லைனா நாளைக்கு நாங்கள் கண்டிப்பாக லைவ் வருவோம். ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காகவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்காக. உங்கள் சப்போர்ட்னால தான் நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் 1K ரீச் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் ஐஜி ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஐஜியோட லிங்க் வந்து நான் கீழே வந்து பின் பண்ணுறேன். விருப்பம் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாலியாக ஃபன்னாக பேசலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம ஐஜிக்கு இது போகலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட்டர்ஸ். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம ஸ்டோரிக்குள்ளே போடலாம். மார்னிங் ஒரு 6 o'clock இருக்கும். ஸோ ஒரு அலாரம் சவுண்ட் கேட்குது. அலாரம் சவுண்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிச்சன் போய் குக் பண்ணுறாரு. ஸோ குக் பண்ணி எல்லாமே பக்காவாக சமைச்சு எல்லாத்தையும் பேக் பண்ண வேண்டியது லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு 2 cups ஆஃப் காஃபி போட்டு கொண்டு வந்து பெட்ரூமில் வைக்கிறாரு. ஸோ பெட்ரூமில் வச்சு ஒரு பர்சனை வந்து எழுப்பி விட்டுட்ருக்காரு. டயாங்ஷி எந்திரி டயாங்ஷி, டைம் ஆச்சு டயாங்ஷி, சீக்கிரம் எந்திரி, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, அப்புறம் டைம் ஆச்சுன்னு அவசரமாக கிளம்புவ டயாங்ஷி, கொஞ்சம் எந்திரி டயாங்ஷி அப்படின்னு சொல்லி உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்காரு. பெட்ல இருந்து ஒரு பர்சன், ஜங்குக்கா கொஞ்ச நேரம் தூங்க விடு ஜங்குக்கா, எனக்கு தூக்கம் வருது, ப்ளீஸ் ஜங்குக்கா தூங்க விடு ஜங்குக்கா. இதே உனக்கு வேலையாக போச்சு. நைட்டெல்லாம் உட்காந்து கேம் விளையாட வேண்டியது, ஃபோன் பார்க்க வேண்டியது, ஏதாச்சும் நோண்ட வேண்டியது, அப்புறம் நைட் ஒரு 2-3-4 மணிக்கா தூங்கிட்டு இப்போ நீ எந்திரிக்காமல் இது பண்ணிகிட்ருக்க. மணியை பாரு, மணி 8 o'clock ஆகுது, நீ எந்திரிக்கிறியா இல்லையா? டீ கொண்டு வந்து வச்சுருக்கேன், எந்திரிச்சு குடி, வா எந்திரி அப்படின்னு சொல்லி அவரும் வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கா ஏன் ஜங்குக்கா இப்படி பண்ணுற? ஒரு 5 minutes ஜங்குக்கா, நான் தூங்குறேன் ப்ளீஸ். 5 minutesம் இல்லை, 4 minutesம் இல்லை, நீ இப்போ எந்திரிக்கிறியா இல்லையா? ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா, என் செல்ல குட்டியெல்லாம் என் புஜ்ஜுல ஒரு 10 minutes. ஓகே, உனக்கு ஒரு 5 minutes டைம் தரேன், அதுக்குள்ளே எந்திரிக்கிறேன். ஓகே ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தூங்கிட்டுருக்காரு. அவரும் வந்து கிளாக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போது கிளாக் 5 minutes ஆகிடுச்சு. டயாங்ஷி 5 minutes ஆகிடுச்சு, எந்திரிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறாரு. எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கு பெட்லேருந்து எந்திரிச்சு அவரும் ப்ரஷ்லாம் பண்ணிட்டு வந்து 2 பேருமே சேர்ந்து டீ குடிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு, உனக்கு இதே வேலையாக போச்சுல, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு 11 மணிக்கு மேலே கேம் விளையாடாத, இது விளையாடாதான்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அட்லீஸ்ட் 11லேருந்து 12 ஆச்சு நான் உன்னை சொல்லியிருக்கேன். 12 மணிக்கு மேலே நீ செய்யாதான்னு. ஆனால் என் பேச்சை ஒரு நாள் கேட்கவே கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டு இல்லை தயாங்ஷி. அப்புறம் எதுக்கு நான் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கேன்? என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னா, அப்போ பேச்சை கேட்கக்கூடாதுன்னா நீ போய் உங்கள் அம்மா வீட்டில் இருக்க வேண்டியது தானே. எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்து வச்சுருக்க? ஜங்குக்கா ஏன் இப்படி கத்துற? இங்கே பாரு, அப்படியே எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே செய்யாத, அப்படியே பச்சை குழந்தை மாதிரி மூஞ்ச வைக்காது. எனக்கு அந்த பார்க்க எனக்கு கோவமாக வருது. என்னடா பண்ணிக்கிட்டு நினச்சிட்டு இருக்கேன்? எப்போ பார்த்தாலும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இதே உனக்கு வேலை பழப்பாக போயிட்டுருக்கு. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வையன், நான் அடித்து வீட்டை வந்து துரத்தி விட்டுருவேன் பாரு. அப்படி இல்லையா அந்த இதெல்லாம் கேம் இதெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிடறேன்னா இல்லையான்னு பாரு. ஜங்குக்கா அப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதான்டா பேசுவேன், நான் அப்படிதான்டா பேசுவேன். என்னடா பண்ணுவ நீ? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ இதே மாதிரி பண்ணிட்டு நான் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் அந்த கேமிங் இதெல்லாம் நான் தூக்கி போட்டு உடைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் போவேன். ஜங்குக்கா என்ன ஜங்குக்கான்னு அவ்வளோதான் உனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ டக்குன்னு வந்து டயாங் வந்து ஜங்குக்கு அப்படியே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்தன ஜங்குக்கு வந்து டேயோட இதுலேயே போய் உக்காந்துக்கிறாரு. இப்போ எதுக்கு என்ன இழுத்தா ஜங்குக்கா? இப்போ இழுத்து இப்படி க்யூட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கதாயாங்? நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன், இப்படி க்யூட்டாக பண்ணாதான்னு. எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே க்யூட்டு இந்த மாதிரி க்யூட் ஃபேஸை வச்சுட்டு என்ன ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் இது வேலைக்காவது தயாங், இதோட லாஸ்ட்டு. அச்சோ என் ஜங்குக்கி அப்படின்னு சொல்லிட்டு
ஜங்குக்கு ஹக் பண்ணி அவரோட ஷோல்டரில் ரப் பண்ணுறாரு. இதுக்கு மேலெலாம் இவன்கிட்ட கோப்படவும் முடியல, இவனா வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் புலம்புறாரு. இப்படியே அவ்வளோ அழகாக மார்னிங் அப்படியே இதாகுது. ஜேகேவை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. டயாங்கும் ஜேகேவும் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ டயாங் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே வந்து வீட்டில் தான் இருக்கான். ஸோ வீட்டில் இருக்க தேவையான எல்லா திங்ஸையும் இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது பக்கா அரேஞ்ச் மேரேஜ். ஸோ வந்து 2 பேருமே வந்து ஒருத்தவங்க வந்து புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பழகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பர்சனை முன்ன பின்ன தெரியாத ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பர்சனை பற்றி தெரிஞ்சு அவங்கள புரிஞ்சு லவ் பண்ணி அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த குட்டி சண்டையெல்லாம் தான் இந்த ஸ்டோரி. எப்பயுமே லவ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணுறது வேறு, மேரேஜ் பண்ணிவிட்டு லவ் பண்ணுறது வேறு இல்லை. ஸோ அந்த மாதிரி இதுதான். பார்க்க பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எத்துக்கு தான் டயாங்ஷி, நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன் சீக்கிரம் எந்திரின்னு. பாரு இவ்வளோ லேட்டாக எந்திரிச்சு இப்போ பாரு அவசரமாக சாப்பிட்டு அவசரமாக கிளம்பிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது டயாங்ஷி, நீ இப்போ என்கிட்ட சாப்பிட்டுட்டு தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க்கு வந்து குக்கி அழகாக ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டயாங் வந்து அவருக்கு தேவையான ஆஃபீஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவர் பேக்கில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ப்ரிப்பேர் பண்ண குக்கி வந்து அவருக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காரு, சாப்பாடு ஊட்டி விட்டுட்டே இது பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே வந்து டேயும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடுறாரு, குக்கியும் சாப்பாடு ஊட்டி முடிச்சிடறான். ஸோ டே இப்போ வந்து ஆஃபீஸ் கிளம்புறாரு. ஸோ ஆஃபீஸ் கிளம்பும் போது குக்கியை வந்து ஒரு டைட் ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு குக்கி, நான் ஆஃபீஸ் போகிறேன், ஒழுங்காக சாப்பிடு, ஒழுங்காக இது பண்ணு, நான் இல்லைன்னு சாப்பிடாமலாம் இருக்காத, ஒழுங்காக சாப்பிட்டு இது பண்ணு, போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோரட்லே ஓகேடி குக்கி செல்லம், நான் போயிட்டு வரேன், பாய்டி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோரட் சீக்ஸில் எல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃபீஸ் கிளம்புறாரு. அவர் ஆஃபீஸ் கிளம்புறத வந்து வெளியிலேருந்து எட்டி பார்த்துட்டு சிரிச்சுட்டே ஸ்மைல் பண்ணிவிட்டு பாய் காமிக்கிறாரு. ஸோ அவங்க இப்படியே வந்து அந்த ஆஃபீஸ் போனோன்னே இவர் வந்து வீட்டில் க்ளீனிங் ஒர்க் அது எல்லாமே வந்து குக்கி பார்த்துட்டு இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது ஈவினிங்க்கு. இன்னைக்கு சாட்டர்டே இல்லை. ஸோ டயாங்க்கு வந்து நாளைக்கு லீவு. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் மூவி பார்ப்போம். ஸோ அதனால் வந்து மூவிக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிடுவோம். அதே மாதிரி சீக்கிரம் வந்து டின்னருக்கான ப்ரிப்ரேஷனும் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு குக்கி வந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து வந்து குக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படியே டைம் வந்து அவர் குக் பண்ணி அவர் ஒவ்வொன்றா நைட்டு இதுக்கு வந்து குக் பண்ணி வச்சிட்ருக்கவே டைம் வந்து பார்த்தா கரெக்டாக ஒரு 7 o'clock. ஸோ காலிங் பெல்லும் ஒரு ரிங் ஆகுது. அதை பார்த்துட்டு குக்கி குடுன்னு ஓடி போய் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணோடனே டயாங்ஷி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ டயாங்கும் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கையில் பேக்கெல்லாம் கொடுத்துட்டு பேக் அவரோட கார் கீ எல்லாமே கொடுத்துட்டு வந்து தொப்புன்னு சோபாவில் உட்காடுறாரு. அதை பார்த்துட்டு, இங்கே பாரு, இப்போ திரும்பியும் சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதை போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து நீ உட்காரலாம். வந்ததும் வராதுமா தொப்பின்னு உட்காடுற, என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க, போய் ஃப்ரெஷ்அப் ஆகு போ அப்படின்னு சொல்லிட்டு குக்கி வந்து டயாங்க வந்து ஃப்ரெஷ்அப் அனுப்புகிறாரு. ஸோ அவர் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர்றதுக்குள்ளேயே குக்கி வந்து காஃபி போட்டு வச்சிடுறாரு. ஸோ டே வந்தோன்னே இப்போ என்ன ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த காஃபி குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து குக்கிக்கு வந்து காஃபி கொடுக்குறாரு. ஸோ அப்போ வந்து டேவும் வந்து நீங்கள் குடிக்கல, வா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காஃபி குடிச்சிட்டு டைம் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சனால 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க டிவியில். ஸோ டிவி பார்த்துட்டு இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இல்லை டயாங்ஷி, இது இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும், நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, நான் சின்சான் பார்த்துட்டு இருந்தேன் வா நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்போ சின்சான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சின்சான் பார்த்துட்டு அவங்க நைட் டைமை வந்து அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டின்னர் டைமும் ஆகுது. ஸோ டின்னரும் சாப்பிட்றாங்க. ஸோ டின்னர் சாப்பிட்டு இப்போ மூவி டைம். ஸோ சாட்டர்டே நைட் ஆனாவே 2 பேரும் மூவி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து சாய்ஸ் குக்கி என்ன மூவி பார்க்கணும் அப்படின்னோடனே ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஹாரரா பயப்பட மாட்டேல்ல, நான் பயப்பட மாட்டேன், நீ போடு நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
டீவும் வந்து ஹாரர் மூவி போட்டு விட்டுட்டு 2 பேருமே வந்து பெட்ல படுத்துட்டு டிவி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே சைலண்ட்டா மூவி போக போக கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூவில வர இதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே டீவ வந்து டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்துட்ருக்காரு. சடனா வந்து கோஸ்ட் வந்தோனே டேவும் சரி, ஜெக்கியும் சரி 2 பேருமே வந்து ஆ! அப்படின்னு வந்து கத்திர்றாங்க. அப்போ வந்து டேய் போடா! இத வந்து வேணா ஆஃப்டர்நூனா பார்க்கலாம். இப்போலாம் வேணாம். நாளைக்கு ஆஃப்டர்நூனா பார்க்கலாம். இல்ல நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். இப்போ வா நார்மலா ஏதாச்சும் மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ரொமான்டிக் மூவி வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்த்துட்டே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்படியே பார்த்துட்ருக்கும்போது வந்து குக்கி வந்து கேட்குறான், நாளைக்கு சண்டே தானே அவுட்டிங் போகலாமா மூவிக்கு ஏதாச்சும்? போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஈவினிங்காக நான் புக் பண்ணியிருக்கேன். நம்ம 2 பேரும் மூவிக்கு போகலாம் ஈவினிங் அப்படின்னா போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து மூவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படியே வந்து அவ்வளோ அழகாக மூவி பார்த்துட்டு மூவியே முடியுது. அழகாக வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி ஹக் பண்ணிட்டு படுத்துக்கு தூங்குறாங்க. மார்னிங் ஒரு 10:00 இருக்கும். ஸோ 10:00 வந்து ஜெக்கி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு டைம் பார்த்தா 10. அச்சோ! டைம் ஆச்சு. மணி பாரு, மணி 10 ஆச்சு. டைம் ஆச்சு. வா நம்ம வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் சாப்பிட்ணும். அப்புறம் இன்னைக்கு மூவிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு நல்லா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கி வந்து இது பண்ணி எழுப்பிட்டுருக்காரு. அப்போ இன்னைக்கு லீவு தானடா, மூவிக்கு ஈவினிங் 5:00 தான்டா, நீ ஒரி பண்ணாதடா போய்க்கலாம். இப்போ இன்னும் உனக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் அவ்வளோதானே, போய் ப்ரிப்பேர் பண்ணடா போடா. நான்வெஜ் நான் போய் வாங்கிட்டு வரேன்டா, எனக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு டைம் கொடு. நீ குடுன்னு போய் நல்ல பையனா காஃபி போட்டுட்டு வா, நான் அதுக்குள்ளே உனக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து எந்திரிச்சு நான் உனக்கு ரெடி ஆகி நான் வாங்க போகிறேன் நான்வெஜ் வாங்க. அப்போ நான் ஓகே, நான் போய் ரெடி ஆகுறதுக்குள்ளே நீ வந்து இதாகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கியை வந்து அவரோட ஃப்ரெஷ்ஷு அதெல்லாம் பண்ணிவிட்டு அவரும் காஃபிலாம் போட்டுட்டு வந்து டயாங் எழுப்புறாரு. டயாங் பாரு, நான் காஃபியெல்லாம் போட்டு வந்துட்டேன், எந்திரி. எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சு காஃபியெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போய் நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான்வெஜ் எல்லாம் வாங்க போயிடுறாரு. அவர் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளேயே வந்து குக்கி வந்து நான்வெஜ்ஜுக்கு சமைக்க குக் பண்ண தேவையான அந்த மற்ற திங்ஸ் ஆனியன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிடுறாரு. ஸோ டயாங்கும் வந்து வாங்கிட்டு வந்தோடனே டயாங்கும் ஜங்குக்கும் சேர்ந்து குக் பண்ணுறாங்க. ஸோ டயாங்க்கு பிடிச்ச மாதிரி அந்த கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக இதை போட்டு கிரேவி மாதிரி ஜங்குக்கு ப்ரிப்பேர் பண்ணால் டயாங் வந்து ஜெக்கிக்கு பிடிச்ச மாதிரி அவ்வளோ ஸ்பைஸியாக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அவ்வளோ இதுவாக வந்து ஜெக்கிக்கு வந்து அவர் கிரேவி ரெடி பண்ணுறாரு. ஸோ மாற்றி மாற்றி 2 பேரும் அவங்களுக்காக மாற்றி கிரேவிஸ் எல்லாம் ரெடி பண்ணி அழகாக வந்து லன்ச் ரெடி பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே குக்கி 5 மணிக்கு வந்து ஷோ, நீ அழகாக ரெடி ஆகிடு, நம்ம போகலாம். 5 மணிக்கு இது பண்ணிவிட்டு வெளியில் டின்னர் சாப்பிட்டு பீச்சில் கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, எனக்கு ஓகே தான் டயாங்ஷிங், எனக்கு ஒன்றும் இல்லை. அப்போது நம்ம இன்னைக்கு மூவி போகிறோம், டின்னர் போகிறோம், அப்புறம் பீச்சுக்கு போகிறோமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ஜாய் பண்ணுறாரு. ஓகே அப்போ நான் சாப்பிட்டு ரெடி ஆக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து 2 பேருமே ரெடி ஆகி மூவிக்கு போகிறாங்க. ஸோ மூவியும் முடியுது. மூவி முடிஞ்சோன்னே டின்னர் டேட். ஸோ டின்னர் டேட்டும் போகிறாங்க. ஸோ டின்னரும் வந்து வாங்கி சாப்பிட்டு 2 பேரும் பீச்சில் வாக் பண்ணுறாங்க. ஸோ பீச்சில் வாக் பண்ணிவிட்டு அந்த அலையோடலாம் அப்படியே அலையோடு சேர்ந்து அவங்க 2 பேரும் வாக் பண்ணிகிட்ருக்காங்க. வாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சாண்டில் போய் 2 பேருமே உட்காந்து அந்த அப்படியே வியூஸை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. குக்கி வந்து அந்த பீச்சில் இருந்து அப்படியே அந்த மூனை பார்த்து அப்படியே ரசிச்சிட்ருக்காரு. அப்போ டயாங் வந்து கேட்குறாரு, குக்கி சொல்லு டயாங்ஷி, என்னாச்சு? இல்லை குக்கி, என் கூட ஹாப்பியாக இருக்கியா? என்ன டயாங்ஷி, என்ன புரியல எனக்கு. இல்லைடா குக்கிமா, என் கூட ஹாப்பியாக இருக்கியா? உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னா? நான் உனக்கு என்ன பதில் சொல்லலாம் நீ நினைக்கிற?
ம். என்னைய நல்லா பார்த்துக்கிற. ஆனா, நீ என்னைய ரொம்ப வெறுப்பேத்துற தெரியுமா? எனக்கு நீ வெறுப்பேத்தும்போது காண்டா இருக்கு. பட் ஆனா, நீ அந்த வெறுப்பெல்லாம் ஏத்தாம இருந்தன்னா, எனக்கு போர் அடிக்குது தெரியுமா? எனக்கு நீ இந்த மாரி என்னைய தொல்ல பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா, நீ இல்லாம இருந்தாலும் எனக்கு இதா இருக்கு. சரி, நீ அதனாலலாம் ஒண்ணும் இல்ல. நீ என்னைய நல்லாவே பார்த்துக்கிற. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு டீயோட ஷோல்டர்ல குக்கி சாஞ்சுட்டு அப்படியே மூன பார்த்துட்டு இருக்காரு. இல்ல குக்கிமா, உனக்கு எப்படி சொல்றதுன்னா, உனக்கு எப்படிலாம் லைஃப் பார்ட்னர் வேணும் நீ ஒண்ணு யோசிச்சு வச்சிருப்பல்ல. ஸோ அந்த மாரி இருக்கேன். அந்த மாரிலாம் நான் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கேனா? ஏன்னா நான் வந்து என்னோட லைஃப் பார்ட்னர் இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் நான் ஆசைப்பட்டனோ, அதெல்லாம் நீ இருக்க. ஆனா எனக்கு வந்து நான் உனக்கு அப்படி இருக்கனான்னு எனக்கு தெரியல. ஸோ குக்கி, நான் உன்னை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு. சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ வந்து குக்கி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டயாங்ஷி. ஆ, நீ சொல்கிற மாதிரி எனக்கு அந்த மாதிரி ட்ரீம்லாம் எதுவும் கிடையாது. என்னைய பொறுத்தவரையும் என்னோட லைஃப் பார்ட்னர் என்னோட பாஸ்ட், என்னோட ப்ரெசன்ஸ், என்னோட இது எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹஸ்பண்டாக வரவர் வந்து என்னோட லைஃப் பார்ட்னர் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இது 2மே வந்து நீ எனக்கு குடுத்த. யூ கிவ் மீ அ ஃப்ரீடம், ரைட்? எனக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு நீ செய்ய விடுற. எனக்கு பிடிச்ச விஷயத்த நீ செய்ய விடுற. ஸோ ஐம் ஜஸ்ட் ஃபீல் த ஃப்ரீடம் டயாங்ஷி. எனக்கு இது வேணும், அது வேணுன்றத விட நீ என்னைய ஃப்ரீடம் குடுக்குற. நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன். எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து செய்கிறேன். ஏன் எனக்கு இப்போ சமைக்க பிடிக்கல அப்படின்னோடனே நான் உனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணா நீ எனக்காக ஃபுட்ஸ் வாங்கிட்டு வர. அண்டு க்ராசரிஸ், எனக்கு ஷாப்பிங் பண்ண பிடிக்கல அப்படின்னா ஷாப்பிங்கு வந்து நீயே போய் பண்ணுற. நிறைய விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சண்டை போட்டா, இல்லை நீ என் கூட சண்டை போட்டா, இது அடுத்த நிமிஷம் நீ வந்து என்னை பேசிடுற. அஃப்கோர்ஸ் நீ கோவப்படும் போது எனக்கு வந்து லைட்டாக பயம்தான். ஆனால் வந்து அடுத்த நிமிஷம் நான் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு அப்படியே கோச்சிட்டு போய் படுத்துட்டேன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் நீயா வந்து சாரி 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 புஜ்ஜிமா, சாரிடி தங்கம் அப்படின்னு சொல்லி நீ என்னை சமாதானப்படுத்துறது. அந்த சமாதானப்படுத்தும் போது எனக்கு நிறைய கிஸ்ஸஸ் தரது. ஐம் ஜஸ்ட் ஃபீல் தயம். நீ வந்து எனக்கு அதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சாரி சொல்லும்போது, "சாரி அம்மு, சாரிடி தங்கம், சாரி" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாரி சொல்லும்போது ஒவ்வொரு கிஸ்ஸஸ். நீ பண்ணுற அந்த சின்ன சின்ன குறும்பு அது என்னை வெறுப்பேத்துவ தெரியுமா? முக்கியமாக என் அப்பன் பேரை சொல்லி என்னை வெறுப்பேத்துவ தெரியுமா? அது ஏன் எல்லாரும் வந்து இப்போ எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பாவே இழுத்துக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் மிஸ்டர் ஜியான் இருக்கார்ல, உங்கள் அப்பனை மாதிரியே தான் பண்ணிகிட்ருக்கா. அப்படி ஏன் உனக்கு? அதெல்லாம் இது பண்ணும்போது கொஞ்சம் தான் இருக்கும். பட் ஆனால் அதே சமயம் வந்து இதாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதேமாதிரி நானும் நிறைய விதத்தில் வெறுப்பேற்றுவேன், நிறையா இது பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமாக எனக்கு உன்னைய பைட் பண்ண ரொம்ப பிடிக்கும் தயாங்ஷி. அவனா வந்து உன்னைய பைட் பண்ணி அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படியே என்னோட இதெல்லாம் இருக்கும் பற்றி, அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஆஃபீஸ் போகும்போது நீ தரிய அந்த ஃபோர்ஹெட் கிஸ்ஸஸ் அது வந்து என்னைய வந்து எனக்காக ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்றது எனக்கு எப்பயுமே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க தோணும். அப்புறம் அப்புறம் வந்து இந்த ஹக், அந்த நீ வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தோன்னே ஒரு டைட் ஹக் பண்ணுவியே, அது எனக்கு வந்து ஓகே, எனக்காக ஒரு பர்சன் இருக்காங்க, எனக்காக இது பண்ணுறதுக்கு, எனக்காக ஒரு பர்சன் யோசிக்கிறதுக்காக இருக்காங்க இந்த வேர்ல்டில் அப்படின்றத வந்து எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நீ வந்து காமிச்சிக்கிட்டே இருப்ப தயாங்ஷி. எனக்கு இந்த வேர்ல்ட்லேயே பெஸ்ட் ஹஸ்பண்ட்னா நீ மட்டும்தான். எனக்கு சிம்பிளாக சொன்னால் எங்கள் ஃபேமிலியே உருப்படியாக எனக்கு ஒரு விஷயம் பார்த்து வச்சுருக்குன்னா அது நீ மட்டும்தான். ஸோ யூ நாட் அப்ஜெக்ட்ஸ் எனி திங் அபவுட் மீ. நீ என்ன வேணாலும் செய், உனக்கான ஃப்ரீடம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுற. இதே வேற ஒரு பர்சனாக இருந்தால் நீ வேலைக்கு போகலையா, இவ்வளோ இது பண்ணலையா,
ஏன் இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. இந்நேரம் வந்து ஏன் குழந்தை இல்லையே, நம்மளுக்கு குழந்தை கிடையாது, இது பண்ணல, அப்படி இப்படின்னு பேச்சு வரும். நிறைய இது இருக்கு. அஃப்கோர்ஸ் வீட்லயும் பேசுகிறாங்க தான், ஏன் குழந்தை இது பண்ணுறது இல்லையா கேட்குறான். அப்போல்லாம் வந்து நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி எனக்காக யோசிக்கிற, அவனுக்கு வந்து அப்போ இப்போதைக்கு வேணான்னா வேணாம் விட்டுருங்களேன், நீங்கள் ஏன் இப்படி இது பண்ணுறீங்கன்னு எனக்காக நீங்கள் பேசின. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து இல்லை நான் தான் குழந்தை வேண்டான்னு சொன்னேன், ஸோ 1 இயர் டைம் ஆகட்டும் நான் தான் சொன்னேன், நாங்கள் 2 பேரும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் ஒருத்தங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ தான் எனக்கு சொன்ன. நீ நிறைய எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க, நிறைய விஷயத்தில் இது பண்ணுற. ஸ்டார்டிங் நான் வந்து உங்ககிட்ட போட்ட அந்த கமெண்ட்ஸ் ரூல்ஸ் இதெல்லாத்த விட வந்து நீ எனக்கு கொடுக்குற அந்த லவ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு டயாங்ஷி. ஐ லவ் யூ டயாங்ஷி, ஐ லவ் யூ ஸோ மச் டயாங்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டயாங்கோட லிப்ஸ்லேயே வந்து கிஸ் பண்ணுறாரு. இப்போ டயாங்கும் வந்து பேக் கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டூ குக்கிமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அழகாக வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து ரூமை வந்து க்ளோஸ் பண்ணும் போது ஜங்குக்கு வந்து டைட்டாக பேக்கப் பண்ணுறாரு. டைட்டாக பேக்கப் பண்ணோன்னே தயான்ஷி என்னாச்சு என்னாச்சு என் செல்லத்துக்கு, என்ன என் செல்லத்துக்கு அப்படின்னு ஒன்று எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து ஃபோர்ஹெட்ஸ் சீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சீக்ஸ் 2த்தையும் அப்படியே கப் பண்ணி டயாங் வந்து அப்படியே வந்து ஜேகேயோட லிப்ஸை வந்து சக் பண்ணி எடுக்கிறாரு. அவர் சக் பண்ண டயாங்ஷி டயாங்ஷி டயாங் 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 ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா டயாங் ப்ளீஸ்டா விடுறா ஜங்குக்கா அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஆப்பிள் லிப்ஸ் லோயர் லிப்ஸ் அப்படியே சக் பண்ணி எடுக்கிறாரு. அப்படியே சக் பண்ணிவிட்டு ஜேகேவை அப்படியே பெட்டில் புஷ் பண்ணி ஓவர் ஆகிறாரு. ஓவர் ஆகி மறுபடியும் வந்து அவர் லிப்ஸை வந்து கேப்சர் பண்ணி அப்படி கிஸ் பண்ணுறாரு. அவரை கிஸ் பண்ணி அப்படியே ஒவ்வொரு ஷெட் பட்டனாக ரிமூவ் பண்ணி அப்படியே ஷெட்டை தூக்கி போடுறாரு. அப்படியே வந்து லிப்ஸில் வந்து அப்படியே அவரை ஜாய்லைன்லேருந்து இது அப்படியே வந்து மாற்றி மாற்றி அவர் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவர் செஸ்ட்டுக்கு வராரு. செஸ்ட்டுக்கு வந்து அப்படியே அவர் சக் பண்ணுறாரு. சக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் கிஸ் பண்ணிகிட்டே வந்து ஸ்டொமக் வராரு. ஸ்டொமக்லேயும் வந்து செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணி அப்படியே வந்து அவரோட இது நாவலில் வந்து தங்க விட்டு அப்படியே வந்து இது பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் அப்படியே வந்து கீழே வந்து அப்படியே இது பண்ணும்போது டயாங் அப்படியே வந்து ஜேகேவை பார்க்குறாரு. அப்போ ஜேகேவா வந்து டயாங்கை பார்த்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாவா நீயும் நானும் ஒன்று சேரலாமா பண்ண அப்படின்னு சொல்லி அவர் பர்மிஷன் கொடுத்தோன்னே ஜெய் வந்து அப்படியே வந்துட்டு ஜங்குக்கோட பேண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக் மேலே ஓவர் ஆகி ஜங்குக்கை வந்து அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் இன்சர்ட் பண்ணுறாரு. அப்போ இன்சர்ட் பண்ண டயாங் வலிக்குது டயாங் வலிக்குது டயாங் வலிக்குது டயாங் கொஞ்சம் பொறுமையாக டயாங் வலிக்குது டயாங் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜங்குக்கு வந்து இது பண்ணுறாரு. அப்போ ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம்டா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணுறாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணி அப்படியே வந்து டோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் டோஸ்ட் பண்ண டயாங் 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 ஜங்குக்கி சரி ஜங்குக்கி
குக்கி அப்படின்னு சொல்லி அவரும் ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுறாரு. இவரும் வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக அவங்க 2 பேர்த்தோட மூவிங் சவுண்டோட அவ்வளோ அழகா அவங்களோட நைட் ஸ்பெண்ட் ஆகுது. அப்படியே அடுத்த நாள் மார்னிங் ஜங்குக்கு வந்து டேயோட ஷோல்டரில் சாஞ்சு படுத்து தூங்கிட்டுருக்காரு. இப்போ டே தான் ஃபஸ்ட்டு ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஜங்குக்கு வந்து நல்லா தூங்குறத பார்த்து வந்தேன். டிவி வந்து போய் ஜங்குக்காக அவர் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கு எழுப்புறாரு. ஜங்குக்கு எந்திரிச்சிட்டு என்னாச்சு டைம்ச்சு அப்படின்னு டைம் ஆச்சு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி நீட்டேன் 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பொறுமையாக எந்திரிச்சு அவர் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து டயாங்கும் ஜேகேவும் காஃபி குடிக்கிறாங்க. காஃபி குடிச்சிட்டு பாடி வாழ்வி பையன் வேணான்னு சொல்ல நீ எடுத்துட்டலாம் வேணான்னு சொல்ல எடுத்துட்டேனா அப்புறம் நான் பண்ண ஒன்ஸ் மோர் கேட்டது யாரு நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க சொல்ல அது வந்து அதெல்லாம் அப்படி இல்லை தாங்ச்சி நீ தான் வந்து இது பண்ணிட்ட. ஆமாம் நான் தான் இது பண்ணேன். அங்கே வந்து டாங்ஷின்னு மூன் பண்ணதெல்லாம் யாரு? அப்போ நான் என்னைய மட்டும் சொல்கிறேன், நீ மட்டும்தான் மூன் பண்ண ஜங்குக்கான்னு. அப்போ அது என்ன? சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓகேவா நீ பெயின் இருக்கா? இருக்கும் லைட்டாக பரவாயில்ல அது பண்ணிக்கலாம். லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போட்டா பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் நீ அமைதியாக படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு டாங் வந்து குக்கிக்காகவும் அவருக்காகவும் போய் அவ்வளோ அழகாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் இது பண்ணிகிட்ருக்காரு. அப்போ குக்கி வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து டயாங்கை வந்து பேக்கப் பண்ணிவிட்டு டாங்ஷி உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீ வந்து உன் வேலையை பாரு நான் பார்த்துக்கிறேன். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அப்போது ஓகே நான் இங்கே உட்காந்துக்கவா? உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து அப்படியே ஜேகேவை வந்து அப்படியே அந்த சிங்க் இந்த மேடை மேலே உட்கார வச்சு அவர் பாட்டு குக் பண்ணிகிட்ருக்காரு. குக் பண்ணி அவர் ஒவ்வொரு இதுவாக வந்து டேஸ்ட் பார்க்குறதுக்கு ஜங்குக்கு இது பண்ணுறாரு. ஸோ இது பண்ணிவிட்டு ஜங்குக்கை வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து டைனிங் டேபிள் மேலே உட்கார வச்சு அப்புறம் டைனிங் டேபிளில் ஃபுட்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே டயாங் வந்து ஜங்குக்கை தூக்கி லேப்பில் உட்கார வச்சு ஜங்குக்கு அழகாக ஃபீட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ டயாங் ஃபீட் பண்ண ஜங்குக் ஃபீட் பண்ண அவ்வளோ அழகாக வந்து அந்த டே வந்து ஸ்பெண்ட் ஆகுது. அவ்வளோ அழகாக ஒருத்தவங்க இது பண்ணிவிட்டு லவ் அண்ட் கேர் கொடுத்துட்டு அவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த டேவை. இப்படியே நைட்டும் ஸ்கிப் ஆகுது. நைட்டு வந்து ஜங்குக்கா இங்கே பாரு டயாங்ஷி கிடையவே கிடையாது எனக்கு ரொம்ப வலிக்குது வேணா நீ நாளைக்கு பார்த்துக்கோ என்னால் சுத்தமாக என்னால் இன்னைக்கு முடியாது போ டயாங்ஷி எனக்கு மொத்தமாக இது பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு இதுவாக என்னால் முடியவே முடியாது போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இது பண்ணுறாரு. ஸோ இப்படியே அவங்களுக்கு டேஸஸ் அவ்வளோ அழகாக மூவ் ஆன் ஆகுது. அப்படியே வந்து அவங்க கூப்பிட்டுட்டு ரொமான்ஸ் அப்படிலாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து 2 பேரும் சண்டை போட்டு முடிச்சோன்னா அப்படியே வந்து கன்வின்ஸ் ஆகி கொஞ்சிட்டு இப்படியே வந்து ஒரு 1 month அப்படியே ஏதாவது 1 month ஆஃப்டர் குக்கிக்கு வந்து ஒரு மாதிரி கேர்னஸ் இப்படியே வந்துட்டுருக்கு. ஸோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வாமிட்லாம் பண்ணுறான். ஸோ அதை பண்ணிகிட்ருக்கனால வந்து ஓகே போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு வந்தோன்னே குக்கி வந்து ப்ரெக்னென்ட் அப்படின்றது தெரிய வருது. ஸோ அதை பார்த்துட்டு குக்கி செம்ம ஹாப்பி. உடனே வந்து டயாங்க்கு வந்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சான். இல்லை ஈவினிங் வந்தோன்னே அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வீட்டையே அவ்வளோ அழகாக ரெடி பண்ணுறாரு. ஸோ அவர் ஃபுல்லாக வந்து ஒயிட் அண்ட் எல்லோ தீமில் வந்து ரெடி பண்ணுறாரு. ஸோ அங்கங்கே ஒயிட் அண்ட் எல்லோ தீமில் லைட்ஸ் அப்படியெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெடி பண்ணி அப்படியே வந்து இது பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி பக்காவாக இது பண்ணுறாரு. ஸோ டாங் வந்து இப்போ ஆஃபீஸில் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே என்னடா அது வீடு இருட்டாக இருக்குது குக்கி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு குக்கிமா அப்படின்னு சொல்லிட்டு டாங் கத்திக்கிட்டே வராரு. ஸோ ரொம்ப ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் பார்த்தோன்னா என்னது வீடே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்துட்ருக்காரு. ஸோ நிறைய இடத்துல வந்து எல்லோ அண்ட் ப்ளூவில் இதுவாக வந்து எல்லோ அண்ட் ஒயிட் இதெல்லாம் பார்த்து அவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. அப்படியே வந்து பார்க்கும்போது டேபிளில் வந்து ஒரு நோட் இருக்குது.
ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி பெட்ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இப்போ நோட்டு எழுதியிருக்க. என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து ரூமுக்கு போகிறாரு. ரூமில் வந்து அவரோட பெட்டில் வந்து நிறையா வந்து டாய்ஸஸ், ட்ரெஸ்ஸஸ், குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து ஒரு டாக்டர் ரிப்போர்ட்டும் இருக்குது. ஸோ டைம் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த டாக்டர் ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறாரு. ஸோ மிஸ்டர் கிம் ஜங்குக் இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்றது வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே கண்ணுலேருந்து தண்ணி வருது. ஸோ கரெக்டாக அப்போ ஜங்குக்கும் வந்து டேவை வந்து பேக் சைடாக வந்து அக் பண்ணுறாரு. அக் பண்ணோன்னே டே வந்து அப்படியே ஜங்குக்கை திருப்பி ஃப்ரண்ட்டாக தான் அக் பண்ணி செம்மையாக அழுறாரு. அழுறாரு அதை பார்த்தோன்னே ஏய் ஏன்டா அழுற? ஜங்குக்கா நீ அப்பாவா போகிறேன்னா? ஆமாம் ஆமாட்டா நீ அப்பாவா போகிற, ஏன்டா அழுற? ஹாப்பியாக தானடா இருக்கணும், ஏன்டா அழுற? ஐயோ இல்லை ஜங்குக்கா அது ஹாப்பினஸில் வர கண்ணீர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து அவரை இது காம் பண்ணிகிட்ருக்காரு ஜங்குக். இப்போ பார்த்தியா என் கூட சண்டை போட, அவங்க கூட என்னைய காப்பாற்ற எனக்கு ஒரு பையன் வரப்போகிறான். பையனா? வாய்ப்பே இல்லை, எனக்கு பொண்ணு தான். எனக்கு பையன்தான். எனக்கு அப்படியே ஒன்றை மாதிரியே ஒரு பையன் வேணும். எனக்கு பொண்ணு தான், அது ஒன்றை மாதிரி இருக்கணும். சரி ஓகே, பையனும் பொண்ணும் அது அடுத்தது, வா நம்ம போகலாம். ஐயோ எங்கே போகிறோம்? கீழே அதெல்லாம் இல்லை, நீ இனிமேட்டு நம்மளோட ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான். ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நம்ம செய்ய போகிறோம். நான் லீவ் சொல்லிடுறேன். ஆஃபீஸில் வந்து 1 year வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிடுறேன். ஸோ பேபி பிறக்கிற வரை நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் சொல்லிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு ஜிங்கிக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. அவருக்கு தேவையான திங்ஸஸ், அவருக்கு தேவையான ஃபுட்ஸ், அவருக்கு கால் வலிச்சா கால் அமைக்க விடுறது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காரு. இதெல்லாம் பார்க்க பார்க்க ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு, நான் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டனோ அப்படி எல்லாமே நான் இருக்கேன்ட்டேன். உனக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. பட் நான் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டனோ நான் அதோட ரொம்ப பல மடங்கு ஆசைப்பட்டதோட தாண்டி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீ என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்க டயம். ஐ லவ் யூ டயம், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணிவிட்டு டயங்க கூப்பிட்டு அவர் லிப்ஸ்லேயும் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்போ டயம், ஜங்குக்கா நீ இருக்கிற நிலமையில உனக்கு வந்து இதுவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொமான்ஸ் பண்ணலாம். அது இந்த மாதிரி டைமில் ரொமான்ஸ் பண்ணால் பேபிக்கும் சரி இதுக்கும் சரி ரொம்ப நல்லது, பண்ணலாமா அப்படின்னு. பாரு எப்பயும் நான் தான் கேட்டுட்ருப்பேன், இன்னைக்கு நீயே கேட்குற. அதெல்லாம் அப்படி தான், நான் தான் கேட்பேன், பண்ணுறியா அப்படின்னு. பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவா அவ்வளோ அழகாக ஃபேன்சினேட்டாக அவர் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணி அப்படியே வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிஸ் அப்படியே லவ் மேக் அவுட்டாக மாறுது. ஸோ அவ்வளோ அழகாக அவருங்க இது பண்ணுறாங்க. ஸோ இப்படியே வந்து குக்கிக்கு வந்து ஒரு 7 months ஆகுது. ஸோ இப்போ குக்கி தான் நீ ஆசைப்படுற மாதிரியா நான் ஆசைப்படுற மாதிரியான்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு வந்து பையன்தான் வேணும். அப்படியே பையன் வந்து ஒன்றை மாதிரியே இருக்கணும். அவன் பண்ணுறது இது பண்ணுறது எல்லாமே ஒன்றை மாதிரியே இருக்கணும். ஆனால் வந்து அவன் உன்னை வந்து மிரட்டணும், அப்போ தான் நீ அடங்குவ. வாய்ப்பே இல்லை, எனக்கு பொண்ணு தான். அப்படியே பொண்ணு வந்தாலும் பொண்ணு வரட்டுமே, உன்னையெல்லாம் நான் சுத்தமாக கண்டுக்க மாட்டேன். என்னை எதுவும் கண்டுக்க மாட்டியா? என்னடா எப்பயும் நான் தான் உன் பேபின்னுவேன், இப்போ நான் உன் பொண்ணும் புள்ள வந்துட்டா என்னை கண்டுக்க மாட்டியா? எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னை கண்டுக்க மாட்டேன்னுவேன். ஆமாம், நான் ஏன் உன்னை கண்டுக்கணும்? வரட்டும் என்னோட பசங்க, அப்புறம் இருக்குது உனக்கு. நான்லாம் சுத்தமாக உன்னை என்னது கண்டுக்க மாட்டியா? ஏய் ஜங்குக்கா ஏன்டா இப்போ என் கழுத்து பிடிக்கிற? எவ்வளோ தைரியம் இருந்தால் புள்ள வந்துச்சுன்னா என்னைய வந்து கண்டுக்க மாட்டேன்னுவியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு. உன் பிள்ளைங்களே வந்தாலும் சரி நீ எனக்கு தான் நீ இம்பார்ட்டன்ஸ் தர. அது எப்படி அவங்களுக்கு நீ தரலாம்? ஜங்குக்கா அது பசங்க ஜங்குக்கா, அது பசங்களாகவே இருந்தாலும் சரி எனக்கு தான் நீ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். நான் தான் உன்னோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இதை மட்டும் தாண்டிச்சு அவ்வளோதான் உன்னை நான் அதே இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன். சரி கோவப்படாத வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டெலிவரி டைமும் இதாகுது.
இப்போ டெலிவரி டைமும் வருது. ஸோ டெலிவரி டைம் பெயின் வந்து ஜங்குக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ வர ஆரம்பிச்சோன்னே டயாங் வந்து ஜங்குக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஹாஸ்பிட்டல் போனோன்னே ஜங்குக்கு வந்து டயாங் நீயும் வா டயாங், டயாங் ப்ளீஸ் டயாங் எனக்கு வலிக்குது, நீயும் வா டயாங் ப்ளீஸ் டயாங் வா டயாங், ஜங்குக்கா ஒன்றும் இல்லை ஜங்குக்கா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் வந்து ஜங்குக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ டயாங்கும் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் இருக்கார். ஸோ ஜங்குக்கும் டேக்கு வந்து அழகாக வந்து ட்வின் பேபி பிறக்கிறாங்க. ஜங்குக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பாய் பேபி அண்ட் டே ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கேர்ள் பேபி. அவ்வளோ அழகாக வந்து 2 பேர்த்தையும் வந்து டயாங் கையில் கொடுக்குறாங்க. டயாங்கா ஒரு சின்ன ஸ்மைல், அதே ஒரு சமயம் அவர் கண்ணிலேருந்து அழுகையும் வருது. அவ்வளோ அழகாக 2 குழந்தைங்களும் பார்த்துட்டு அப்படியே வந்து குக்கியை பார்க்குறாரு. குக்கி டயர்டாகி ஃபைண்ட் ஆயிடுறாரு. ஸோ குக்கி தான் நெத்தியில் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு பேபியை வந்து அழகாக அவர் இது பண்ணுறாரு. ஸோ குக்கி எந்திரிக்கிறவரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து குக்கியும் வெக்கப் ஆயிடுறாரு. வெக்கப் ஆகிட்டு பார்க்கும்போது டயாங் கையில் 2 பேபிஸ் இருக்குது. அப்போ டயாங் நீ பார்த்தியா நீ சொன்ன மாதிரியே நான் சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு கேர்ள் பேபி வந்துட்டா, நீ கேட்ட மாதிரி ஒரு பாய் பேபி இருக்கா. ஆனால் இதில் என்னன்னா கேர்ள் பேபி பார்க்க அப்படியே என்ன மாதிரி இருக்கான், பாய் பேபி பார்க்க அப்படியே ஒன்றை மாதிரி இருக்கான் போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து பார்க்க வேணா என்ன மாதிரி இருக்கலாம், ஆனால் அவன் செய்கிறதெல்லாம் ஒன்றை மாதிரி இருக்கட்டையும், அதே மாதிரி அவள் பார்க்க வேணா ஒன்றை மாதிரி இருக்கலாம், ஆனால் அவள் செய்கிறதெல்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கான் குக்கி. பார்க்கலாம், இல்லை என் பொண்ணு என்ன மாதிரி தான் இருப்பான், உன் பையன் அந்த மாதிரி தான் இருப்பான், பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம், இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து அந்த பேபிஸோட அவ்வளோ அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸோ இப்போ பேபிஸ்க்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ 2 பேபிக்கும் வந்து 1 இயர் ஆகுது. அப்படியே வந்து டயாங் உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கான் வந்து குக்கி சொன்ன மாதிரி நோவா பண்ணுறதெல்லாம் அப்படியே டே மாதிரியே பண்ணுவான். அவன் பண்ணுறதெல்லாமே ஆனால் பார்க்க ஜங்குக் மாதிரி இருப்பான். ஆனால் அவன் செய்கிறது எல்லாமே டயாங் தான். ஒலிவியா பார்க்க அப்படியே டயாங் மாதிரி இருப்பான், ஆனால் செய்கிறது ஃபுல்லாக ஜங்குக் மாதிரி தான். ஸோ 2 பேருமே வந்து அவ்வளோ அழகாக ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஃபேமிலியோட. அதே சமயம் ஜங்குக்கோட குட்டி குட்டி ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்பாவும் பிள்ளையும் ஆரம்பிச்சிட்டிங்களா, 2 பேர்த்துக்கும் இதுவே கிடையாதுல்ல, டைம் என்ன ஆச்சு ஒன்றமாக தூங்கிட்டு இருக்கீங்க, இவன் தான் வந்து இப்படி பண்ணுறான்னா நீங்களும் இப்போ அவன் கூட சேர்ந்துட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்களாம் என்ன தான் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கத்திக்கிட்டே இருக்கான். அப்போ டயாங் வந்து எங்கள் அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து நோவாவையும் ஒலிவியாவையும் அமுச்சு விட்டுறான். அப்படியே குக்கி கத்திட்டு இருக்க குக்கி அப்படியே அவன் இழுத்து அவன் மேலே போட்டுக்கிறான். அப்போது ஜங்குக் தான் திமிரிட்டு என்னை விடு தரோம் நீ பண்ணுறதெல்லாம் போதும், விடு என்னை விடு, இங்கே பாரு குக்கி ரொம்ப இது பண்ணாத, குட் பாயா என் பேச்சை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு லிப்ஸ்லேயே. கிஸ் பண்ணி என்னோட குக்கி பேபி ஐ லவ் யூ குக்கி, ஐ லவ் யூ டூ டாங்ஷி. ஐயோ என்ன சலிச்சுக்கிட்டே சொல்கிறேன், அவ்வளோதானா, பசங்க வந்தோன்னே என் மேலே இருக்க லவ் குறைஞ்சிச்சா, நான் சொன்னால் உன் மேலே லவ் குறைஞ்சிச்சு, உனக்கு தான் என் மேலே லவ் குறைஞ்சிச்சு, எனக்கு குறைஞ்சிருச்சா, ஆஹா அப்படியா, இன்னொரு ட்வின்ஸ் பேபிக்கு ரெடி பண்ணலாமா, அதெல்லாம் முடியாது கிளம்பு, அப்புறம் என்ன வா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடுத்த பேபிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதோட ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா பெட்டராக கொடுக்குறேன். ஸோ எனக்கு வாய்ஸ் அண்ட் இது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டென்ஷன் ஏற்றுற மாதிரி நிறைய சம்பவம் வேறு நடந்துருச்சு, அதனால் என்னால் சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரி நான் நல்லா கொடுக்குறேன், கூட சீக்கிரம் பப்ளியும் வந்து ஸ்டோரி கொடுத்துருவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸ்டோரிக்காக. அப்புறம் ஐஜி லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், ஐஜி லிங்க் ஐஜி சேட் பாக்ஸ் லிங்க் 2மே வந்து நான் ஸ்டோரி கீழே பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு உள்ளே வாங்க, பேசலாம், ஜாலியாக பண்ணால் பேசலாம். ஸோ வாங்க நம்ம ஸ்டோரியை முடிச்சுக்கலாம் இதோட. பாய், தேங்க்யூ.